Hello game devs. So this is me, your boy Monish. ஸோ இன்றைக்கி என்னை பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து அடுத்த கட்டத்தை இது எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க ப்ராஜெக்ட் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணுறோம். அதுதான் மூவ்மெண்ட். ஸோ மூவ்மெண்ட்டு நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, இப்போ ஒரு கேரக்டர் இருக்குது பப்ஜியில். நீங்கள் ஒரு உங்களோட கண்ட்ரோலரில் நீங்கள் லைட்டாக முன்னாடி தள்ளினோம்னா உங்கள் கேரக்டர் முன்னாடி போகும், பின்னாடி வரணும். நீங்கள் எங்கே மவுஸை திருப்புறீங்களோ, மவுஸ் மீன்ஸ் உங்களுடைய ஜாய்ஸ்டிக் ஜாய் பேடாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கீபேட் டச்சாக இருக்கட்டும் கூட, நீங்கள் அதை திருப்பினீங்கன்னா கரெக்டாக அதுவும் திரும்பணும், உங்கள் கேரக்டர் மாடலும் சேர்த்தே திரும்பணும். ஸோ இதை எப்படி இன்கார்பரேட் பண்ணி நம்ம பண்ணலாம், இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் தான் இந்த பர்டிகுலர் டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனஃப் ஆஃப் மீ டாக்கிங். ஏன்னா இந்த பர்டிகுலர் வீடியோ கொஞ்சம் டெக்னிக்கல், பிகாஸ் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி லாஜிக்கில் அப்ளை பண்ணி அந்த லாஜிக்ஸை வச்சு தான் அந்த மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கோடிங் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிருக்கணும், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ரொம்பவே அங்கங்கே கொஞ்சம் விட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, யூனிட்டி மேனுவலை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் புரியல அப்படின்னா ப்ளீஸ் டூ செக் யூனிட்டி மேனுவல். யூனிட்டி மேனுவல் எப்போவுமே நீங்கள் கையில் ஹேண்டியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரிலனா, அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் போய் நீங்கள் அந்த சர்ச் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை பற்றி நல்லா கிளாரிஃபையாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன்டு இட். நம்ம எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட் நேற்று வந்து சொன்ன மாதிரி நம்ம லெவல் டிசைன் பண்ணியாச்சு. என்னுடைய மெயின் கேரக்டர் பிளேயர் நான் டிசைன் பண்ணிட்டேன். அப்புறம் என்னுடைய எல்லாமே ஓவராலாக இப்போ என்ன பேசிக்காக என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மெயின் கேமராவில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, ஒரே சின்ன கான்செப்ட் தான். என்னென்னா, நம்ம ஒன்ஸ் மவுஸை திரும்பினா நம்மளுடைய கேரக்டரும் சேர்ந்து திரும்பணும், அப்படி தானே? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அமுத்தி நான் அதோட ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ நான் மவுஸை லெஃப்ட் ரைட் திரும்பினா மவுஸ் மேலேக்கு இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் திரும்பணும். நான் மவுஸை அப்பு டவுனும் திருப்பினா மேலேயும் கீழேயும் என் மவுஸ் போயிட்டு வரணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் லெஃப்ட் திரும்பும்போது என்னுடைய கேமரா மட்டும் திரும்பக்கூடாது, என் பாடியும் சேர்ந்து திரும்பணும். எக்ஸாம்பிள், பப்ஜி விளையாடும்போது நீங்கள் கேமராவை திருப்பினோடனே உங்களுடைய கேரக்டரோட பிளேயருமே அவங்களோட பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்புதா பார்க்குறீங்கல்ல? ஏன்னா அப்படி திரும்பினாதான் பார்க்கவும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த ஒரு இமென்சிவ் ஃபீல் கிடைக்கும். உங்கள் பாடிக்கு தனியாகவும் கோட் பண்ண முடியாது, அப்படின்னு தனியாக திருப்பினா நல்லா இருக்காததுனால கேமரா எங்கே நம்ம பார்க்குறோமோ அது சேர்ந்து உங்கள் பாடியும் அதே டைம் திரும்பணும் ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டரில். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அட்டாச் பண்ண போகிறோம். ஆட் காம்போனன்ட் என்ன பேர் கொடுக்க போகிறீங்கன்னா, மவுஸ் லுக். ஓகேங்களா? நியூ ஸ்கிரிப்ட் கிரியேட் அண்ட் ஆட். ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து இது ஓப்பன் ஆகும். நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம எல்லா லாஜிக்ஸும் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் என்னென்ன லாஜிக் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இந்த காம்பனெண்ட்டுக்கு ஆட் ஆகும். அதாவது மெயின் கேமராக்கு ஆட் ஆகும். நீங்கள் ஸ்கிரிப்டில் என்னென்ன சொல்கிறீங்களோ, என்னென்ன நடக்கணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, கேமராக்கு நீங்கள் அங்கேருந்தே உங்களுடைய டைரக்ஷன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த 3 பட்டன் அமுத்துறேன், அந்த 3 டாட்ஸ், எடிட் ஸ்கிரிப்ட். ஓகே, எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ இப்போ ஓப்பன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, என்ன இதெல்லாம் சிஸ்டம் டாட் கலெக்ஷன், சிஸ்டம் டாட் கலெக்ஷன்ஸ் டாட் ஜென்ரேக், இதெல்லாமே நார்மலாக இருக்கிறது தான். யூஸிங் யூனிட்டி இன்ஜின், இதான் நம்ம ஒரு முக்கியமாக பார்க்க போக வேண்டியது. ஏன்னா யூனிட்டி இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து ஒரு மோனோ பிஹேவியர். எப்படின்னா கைண்ட் ஆஃப் சிங்கிள்டன் பேட்டர்ன். ஆல்ரெடி யூனிட்டியில் இருக்கிற எல்லா இன்ஜினில் வந்து அவங்க தேவையான ஃபங்க்ஷன்ஸ் அவங்க ஆல்ரெடி யூனிட்டி இன்ஜின் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட கேமை இன்கார்பரேட் பண்ண போகிறோம். எப்படின்னா, ரொட்டேஷனுக்கு உண்டான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண வேணாம். ஆல்ரெடி ரொட்டேஷன் எப்படி நடக்கணுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக வேல்யூஸ் கொடுத்து கால் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான ரொட்டேஷன்ஸ் நடக்கும். இது மாதிரி நிறைய ஈஸியான ஃபங்க்ஷன்ஸ் இவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் void start. இது என்ன void start? void start என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எங்கெங்கே பாஸ் பண்ணுங்கிறத விஷயத்தெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட்டில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் void update. அப்டேட் ஃபங்க்ஷன் தான் கேம் லூப்புன்னு நம்ம சொல்லுவோம். கேம் லூப்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் ஃப்ரேமுக்கும் என்ன நடக்கணும்னு ஒரு லூப்பில் இன்ஃபினிட்டி லூப்பில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நடக்கிறதா இருக்கட்டும் சரி, உங்களுடைய கன் மெக்கானிக்ஸாக இருக்கட்டும் சரி, உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த அப்டேட் ஃபங்க்ஷனில் தான் என்டையர் லூப் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மில்லியன் ட்ரில்லியன் டைம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும். இவ்வளோ தான். ஸோ நம்ம எந்த வகையான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதை வந்து நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம சொல்கிறதாலும் எல்லாமே அப்டேட்டில் தான் போடணும். ஏன்னா அப்டேட் ஃபங்க்ஷன் தான் அடுத்தடுத்த ஃப்ரேம் ரன் ஆகிட்டே இருக்கும். மிச்சம் இருக்க எந்த ஃபங்க்ஷனுமே அடுத்த ஃப்ரேம் ரன் ஆகாது. வாய்ட் ஸ்டார்ட் ஒரு டைம் மட்டும்தான் ரன் ஆகும். வாய்ட் அப்டேட் மட்டும்தான் எல்லா டைமும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வாய்ட் ஸ்டார்ட் தேவைப்படாது. அதனால் வாய்ட் ஸ்டார்ட்டை நான் டெலீட் பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட மவுஸ் சென்சிட்டிவிட்டி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் float mouse sensitivity. ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் வேரியபிள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100F 100F என்னன்னா 100F எதுக்குன்னா என்னுடைய மவுஸ் சென்சிட்டிவிட்டி வேல்யூ எவ்வளோ இருக்கணும். இது ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப், அதனால் நீங்கள் எஃப்ன்னு தான் இதை மென்ஷன் பண்ணணும். எஃப் போடாமல் விட்டிங்கன்னா எரர் த்ரோ பண்ணும் சம்டைம்ஸ், அதனால் எஃப் போடுங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் பிளேயர் பாடி. இது என்ன பிளேயர் பாடி? ஸோ ஓகே, நான் ப்ரீவியஸாக சொன்னேன்ல, கேமரா திரும்பும்போது உங்களுடைய பிளேயர் பாடியும் சேர்ந்து திரும்பணும்னு. அந்த பிளேயர் பாடிக்கு வந்து எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த பிளேயர் பாடியை அட்டாச் பண்ணுறதுக்கு உண்டான வேரியபிள் தான் நம்ம இந்த பிளேயர் பாடி. அது என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மில் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ், பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேல், இது எல்லாமே இந்த பர்டிகுலர் காம்பனெண்ட்டில் தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் எப்போ வேணுமானாலும் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் பப்ளிக்கு நம்ம கொடுத்துருக்கோன்னா, பப்ளிக் என்ன பண்ணணும்னா, இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். Ctrl S கொடுத்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். பப்ளிக்கு நீங்கள் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த காம்போனண்ட்டை வேணாலும் ஸ்கிரிப்டில் டைரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பிளேயர் பாடின்னு இருக்கா, நான் என்ன பண்ணுறேன், பிளேயர் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அழகாக அதில் போட்டுக்கிறேன். பிளேயர் பாடியோட ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸ்கிரிப்ட்லேருந்து. இதுவே நான் என்ன பண்ணுறேன்னா, அதை ப்ரைவேட்டில் போட்டேன்னா இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. எனக்கு இங்கே ஒரு டூல் பார் வராது. ஓகேங்களா, இது டூல் பார் வராது. இது அப்புறம் எப்படி கால் பண்ணணும்னா, நம்ம வாய்ட் ஸ்டார்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதுக்கப்புறம் அந்த பிளேயர் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் கால் பண்ணணும். கொஞ்சம் தலையை சுற்றி பண்ணுற வேலை, ஆனால் அதான் ரிலையபிள். இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் பப்ளிக்லேயே போட்டுக்கிறேன். பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்புறம் ஃப்ளோட். ஓகே, நீங்கள் ப்ரைவேட்டாக எதாவது டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ப்ரைவேட்டுன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஃப்ளோட்டுன்னு சும்மாவே நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். இது எல்லாமே என்ன பண்ணணும்னா, அதை வந்து ப்ரைவேட்டாக தான் எடுத்துக்கும். நீங்கள் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ண எதுவுமே பப்ளிக்காக எடுத்துக்காது. எக்ஸ் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு 0F. இப்போதைக்கு எனக்கு எந்த ரொட்டேஷனும் தேவையில்லை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதனால் நான் 0F டிக்ளேர் பண்ணேன். நீங்கள் 0F டிக்ளேர் பண்ணால் சம்டைம்ஸ் அது ஒரு நல் வேல்யூ, கார்பேஜ் வேல்யூவாக எடுத்துக்கும். உங்களுக்கு சரியான கோடில் வந்து இது அங்கேயாவது ப்ராப்ளம் வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஏதாவது வேல்யூ டிக்ளேர் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான அப்ரோப்ரியேட் 0F இல்லைனா நல், அதை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க என்ன வேல்யூ இருக்கணும்னு. நெக்ஸ்ட் அப்டேட் ஃபங்க்ஷனுக்கு வரேன். அப்டேட் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளோட் வேல்யூ என்னோட மவுஸ் எக்ஸ் பொசிஷன் என்னென்ன ஸ்டோர் பண்ணணும் நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். FL float mouse x input dot get access mouse x into mouse sensitivity into time dot delta time. ஓகே, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். மவுஸ் எக்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கும். எவ்வளோ தூரம் மவுஸ் திரும்பி இருக்குங்கிற பர்டிகுலர் வேல்யூ இது ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த வேல்யூ வச்சு தான் நம்மளால் ரொட்டேஷனையே நடத்த முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இன்புட் டாட் கெட் ஆக்சஸ்னா இன்புட் கேட்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுக்குற இன்புட் இதுதான் அப்படின்னு வந்து கம்ப்யூட்டருக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். இப்போது நீங்கள் மவுஸை வந்து கொஞ்சம் எக்ஸுங்கிற வேல்யூனா எக்ஸ் ஆக்சஸ் நீங்கள் லெஃப்ட் ரைட் திருப்பினீங்கன்னா அதை வந்து இன்புட்டாக வந்து கம்ப்யூட்டர் ஏற்றுக்கும். அதை வந்து மல்டிப்ளை பண்ணி மவுஸ் சென்சிட்டிவிட்டியோட மல்டிப்ளை பண்ணி அதோட வேல்யூவை மவுஸ் எக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த வேல்யூஸை வச்சு தான் உங்களுக்கு ரொட்டேஷன் நடக்குது. ஏன்னா வேல்யூ இருந்தால் தான் எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகுங்கிறது அது கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, சென்சிட்டிவிட்டி நான் ப்ரீவியஸி சொன்ன மாதிரி எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவான உங்களுக்கு மவுஸ் சென்சிட்டிவிட்டி வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 10F கொடுத்தேன்னா ரொம்பவே ட்ராகியாக இருக்க மாதிரி இருக்கும். 100F கொடுத்தா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இதுவே 1000F கொடுத்தா ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக சர்ன்னு இருந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மவுஸ் சென்சிட்டிவிட்டி. டைம் டாட் டெல்டா டைம் என்ன பண்ணுன்னா, இன்ஸ்டண்ட்டாக வேல்யூ சேஞ்ச் பண்ணாமல், அதாவது 0லேருந்து 100 டப்புன்னு இன்ஸ்டண்ட்டாக போகாமல் 0 to 100 கிராஜுவலாக போகும். அதே மாதிரி தான் ஃப்ரேம் ஒவ்வொரு டைமும் கிராஜுவலாக போகிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்மூத் லுக் கொடுக்கும் உங்கள் கேம் பிளேக்கு. ஸோ நான் மவுஸ் எக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மவுஸ் ஒய் Ctrl+C Ctrl+V
இங்கே நீங்கள் கோட்ஸில் இருக்கிறத மட்டும் தயவு செஞ்சு கரெக்டாக அந்த இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மவுஸ் இந்த நீங்கள் கரெக்டாக கொடுக்குற ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இன்புட் மேனேஜர்லேயும் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க யூனிட்டி ப்ரீடிஃபைன்டு. ஸோ இங்கே வேல்யூ நீங்கள் தான் மாற்றி கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்காது. ஸோ கோட்ஸில் கொடுக்குறத மட்டும் இன்புட் டாட் கெட் ஆக்சஸில் கோட்ஸில் கொடுக்குறது மட்டும் கரெக்டான இதை இன்புட் தான் கொடுத்துருக்கோங்கன்னு எப்போவுமே டபுள் டைம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் ரொட்டேஷன் மைனஸ் mouse y. Okay, sorry, minus is equal to, so நான் x rotation ஓட வேல்யூ, அதாவது என் ரொட்டேஷன் இவ்வளோ தான் இருக்கணுங்கிற வேல்யூ நான் yலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். மேலே கீழே போகிறது வந்து இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதனால நான் y சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். x rotation is equal to mathf dot clamp. Okay, clamp x rotation minus 90f minus 90f, sorry 90f. Okay, so mathf dot clamp எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம கண்ணு பார்க்குது இல்லையா, கண்ணு பார்க்கும்போது மேலே கீழே தான் பார்க்க முடியும், நம்மளால் நம்ம கண்ணுக்குள்ளேருந்து பின்னாடி பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் ரொட்டேஷன் எடுத்துக்கோங்க, நான் வந்து என் கேமராவை பிடிச்சிக்கிறேன், அமுத்திக்கிறேன், நான் ரொட்டேட் பண்ணுறேன், இது 90 டிகிரி. ஆனால் 90 டிகிரி தாண்டி போனால் நான் பின்னாடி தலைகீழ பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அது எனக்கு தேவையில்லை, ஏன் நான் பார்க்கக்கூடாது, எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும். கீழே பார்க்கும்போதும் அதே மாதிரி தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 90 டிகிரிக்கு வந்து அதை கிளாம்ப் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் எனக்கு ரொட்டேஷன் இருக்கணும், இதுக்கு மேலே போனால் நீ 90 டிகிரிலே வச்சுக்கோ அப்படிங்கிறது தான் mathf dot clamp. சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் transform dot local rotation is equal to quaternion dot Euler x rotation comma 0f comma 0f. லோக்கல் ரொட்டேஷன், ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் லோக்கல் ரொட்டேஷன் என்ன பண்ணும்? ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய அந்த பர்டிகுலர் கம்போனன்ட், இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சும்மா வெறுமனையாக எடுத்திருக்கேன். இது எந்தோட ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கோன்னா, நான் எது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன், கேமராவோட அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டோட காம்போனன்ட் கேமரா தான், அதில் இருக்க ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் இது. அதோட லோக்கல் ரொட்டேஷன் இருக்க வேல்யூஸை நான் ஆக்சஸ் பண்ணி அதை எதுக்கு இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்கிறேன், quaternion டாட் யூலர் எக்ஸ் ரொட்டேஷன். அப்படின்னா என்னுடைய ரொட்டேஷன் பண்ணுற வேல்யூவை வந்து எக்ஸில் மட்டும் நான் ரொட்டேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு இங்கே தான் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஜிக்கும் எக்ஸுக்கும் ஒய்யும் ஜியும் நான் மாற்ற விரும்பலை. ஸோ நான் 0f 0fனே அதில் நான் போட்டிருக்கேன். quaternion டாட் யூலர் என்ன பண்ணுன்னா, அந்த பர்டிகுலர் எக்ஸ் ரொட்டேஷனுக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் லோக்கல் ரொட்டேஷன். பிளேயர் பாடி அடுத்தது டாட் ரொட்டேட் வெக்டார் 3 dot up into mouse x. okay, ஸோ பிளேயர் பாடி டாட் ரொட்டேட், நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி என்னுடைய பிளேயரோட ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் இது பிளேயர் பாடி, அதோட ரொட்டேஷன். அதை வந்து நான் எவ்வளோக்கு ரொட்டேட் பண்ண விரும்புகிறேன்னா, வெக்டார் 3 டாட் அப்புன்னா ஒரு ப்ரீடிஃபைன் வேல்யூ. எப்படி சொல்கிறது, வெக்டார் 3 0 0f 1 0 0 1 0 அப்படின்னா வெக்டார் 3 டாட் அப்புன்னா ஒய் வேல்யூ மட்டும்தான் 1ல் இருக்கும், மிச்சம் எல்லா வேல்யூவும் 0வாக இருக்கும். ஸோ ஒய்க்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மவுஸ் எக்ஸ் திரும்பணும், மேலேயும் கீழேயும் திரும்பும்போது என் பாடியும் சேர்ந்து திரும்பணுங்கிற ரொட்டேஷனை தான் இங்கே நடக்குது. அதனால தான் என் பிளேயரோட பாடியும் சேர்ந்து ரொட்டேட் ஆகுது இந்த ஸ்கிரிப்ட்னால தான், இந்த பர்டிகுலர் கோட்னால தான். ஓகேங்களா, இப்போ நான் இதை பண்ணிட்டேன். இப்போ இது நடக்குதா நம்ம செக் பண்ணிடலாம். Ctrl+S டு சேவ், மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளே. ஸோ ப்ளே பண்ணிட்டேன். இப்போதைக்கு அவ்வளோதாங்க. இப்போது என் மவுஸ் எங்கெல்லாம் போகுதோ என்னுடைய இது திரும்புது. ஆனால் என்னாலே நகர முடியாது. நின்ன இடத்துலேருந்தே திரும்பி என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நடக்க ஆரம்பிப்போம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய பிளேயர் பாடிக்கு போயிட்டு ஆட் காம்பனண்ட் பிளேயர் மூவ்மெண்ட். ஓகே, இதை நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆகணும். என்னென்னா, ஆல்வேஸ் ஸ்கிரிப்ட் நேம் கொடுக்கும்போது கரெக்டான ப்ராப்பர்ட்டான டைட்டில் கொடுங்க. ஒன் ஸ்கிரிப்ட் பெருசாகுது, உங்களோட ப்ராஜெக்ட் எலாபரேட் ஆகும்போது உங்களுடைய நேமு கச்சமுச்சான்னு இருந்துச்சுன்னா
ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது வந்து சிம்பிள் ஹம்பிள் அட்வைஸ், ஆல்வேஸ் ஸ்டிக் வித் நேமிங் கன்வென்ஷன்ஸ். எது உங்களுக்கு கிளியராக இருக்கோ. நான் எப்படி ஸ்டிக் பண்ணுவேன்னா, ஸ்டார்டிங் லெட்டர் பியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வேர்டு வந்துச்சுன்னா நான் அதை கேப்ஸ் லாக்கில் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் நேமிங் கன்வென்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது ப்ராப்பராக ஒரு இதை எடுத்துட்டிங்கன்னா அந்த இது ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரியே நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போலேருந்து எப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கோட் பண்ணுறீங்களோ அப்போவே வந்து அதை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய கேரக்டர் கண்ட்ரோலர் நான் கால் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்ல மாதிரி கேரக்டர் கண்ட்ரோலர் எனக்கு தேவையான எல்லா ஜாப்ஸுமே அதே பார்த்துக்கும். நான் என்ன பண்ணுன்னா, கேரக்டர் கண்ட்ரோலர்கிட்டேருந்து தேவையான இது மட்டும் நான் ட்வீக் பண்ணிட்டாலே போதும். அதுவே மிச்சம் எல்லா ஃபங்க்ஷனும் அதில் இருக்குது. அதை கரெக்டாக நான் கால் பண்ணி வேல்யூஸை மட்டும் பாஸ் பண்ணால் போதும். எனக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதுவே கேரி அவுட் பண்ணிக்கும். ஸோ இதை பப்ளிக்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், கேரக்டர் கண்ட்ரோலர். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஃப்ளோட் ஸ்பீட், என்ன வேகத்தில் நான் நடக்கிறேங்கிறத பற்றி தான் இது. நான் 12F கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பப்ளிக் ஃப்ளோட் கிராவிட்டி. கிராவிட்டி சொல்ல ஒன்றும் தேவையில்லை, நம்ம இருக்கிறதே கிராவிட்டினால தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வர்ச்சுவல் வேர்ல்ட்லையும் எப்படி இருக்கணும்னா கிராவிட்டி அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ என்னென்னா எப்பெல்லாம் ஒரு வர்ச்சுவல் சிமுலேஷன் நடக்குதோ, அந்த சிமுலேஷன் நடக்குதோ ரியல் வேர்ல்டு தான் அப்ளை பண்ணுவாங்க. ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போது நீங்கள் இருக்கிற பப்ஜியே எடுத்துக்கலாமே, அதில் வந்து ரியல் வேர்ல்டு ஃபிசிக்ஸ், ஏதாவது கிராவிட்டி இல்லைன்னா அங்கங்கே எல்லோரும் பறந்துட்டு இருப்பாங்க. அது பார்க்க உங்களுக்கு வர்ச்சுவலாகவே தெரியாது, ஏன்னா ஃபிசிக்ஸ் அங்கே அப்ளை பண்ணலை. ஸோ ரியல் டைமில் என்னென்ன ஃபிசிக்ஸ், என்னென்ன காம்போனன்ட்ஸ், என்னென்ன இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்களோ அது எல்லாமே அக்யூரேட்டாக மோஸ்ட்லி எல்லா கேம்ஸுமே சரி, இல்லை எந்த சிமுலேஷன்ஸ் அது மேலேயும் அதை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் இந்த மாதிரி நம்மளோட கேரக்டருக்கு கிராவிட்டி வேணுங்கிறதுக்காக நம்மளும் கிராவிட்டி அப்ளை பண்ணுறோம். இதுக்கு அதே கிராவிட்டியோட வேல்யூ 9.81F மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என் கேரக்டருக்கு வெலாசிட்டி வேணும். வெலாசிட்டி விச் வெக்டார் 3. வெலாசிட்டிங்கிறது வந்து ஒரு வெக்டார் வேல்யூ. ஸோ நான் வெக்டார் 3ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். வெக்டார் 3ல வந்து XYZ 3 காம்போனண்ட்டுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டின்னு பேர் வச்சுக்கிறேன் அதுக்கு. ஓகேங்களா? வெக்டார் 3 இஸ் அ வெலாசிட்டி. ஓகே, எனக்கு ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் இப்போதைக்கு தேவைப்படாது. நான் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, அப்டேட் ஃபங்க்ஷன் வரேன். float x is equal to input dot get axis horizontal. நான் இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் கோட் பண்ணும்போது இங்கெல்லாம் தான் மாட்டினேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறேன். ஆல்வேஸ் கோட்ஸில் போடும்போது மட்டும் கரெக்டாக பேரை பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒர்க் ஆகலைன்னு மண்டை பிச்சுட்ருப்போம். float z is equal to input dot get axis. சூடோ கோட் பண்ணும்போது இந்த மாதிரியான வேல்யூவில் எனக்கு ஞாபகம் இல்லை, கெட் ஆக்சஸ் தான் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்கல. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், எப்படி நான் அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். மித்தபடி நீங்கள் எல்லாமே ஓகே தான். இங்கே எல்லாமே மக்கப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, இன்புட் டாட் கெட்ஸ் ஆக்சஸ் ஹரிசான்டல் என்ன பண்ணுன்னா, நான் வந்து ஏடி கொடுக்குறேன். ஏடி தான் ஹரிசான்டல். ஏடிங்கிற வேல்யூ நான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல்ரெடி யூனிட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஏடி தான் ஹரிசான்டல் வேல்யூஸ்னு. ஸோ நான் ஏடின்னு தனியாக மென்ஷன் பண்ணாமல் ஹரிசான்டல்னு மென்ஷன் பண்ணால், நான் எப்போல்லாம் ஏடி மென்ஷன் பண்ணுறனோ எக்ஸில் இருக்கிற வேல்யூ நான் டியை மென்ஷன் பண்ணால் -0.1 போகும். சாரி, டியை அமுத்துனா 0.+0.1 போகும். ஏவை அமுத்துனா -1ன்னு போகும். ஸோ நான் ஏ அமுத்துனா லெஃப்ட் போவேன், டி அமுத்துனா ரைட் போவேன். சிம்பிள். அதே மாதிரி தான் வெர்டிக்கலுமே மேலே நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் தெரியும். எப்படி மேலே போகணுன்னா +1, கீழே போகணுன்னா -1, இங்கே வந்து +1, எக்ஸில் வந்து +1, ரைட்டில் வந்து -1, அவ்வளோதான். இதுதான் அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும்ல, அதுதான் இங்கேயும் அப்ளை ஆகுது, கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ். ஓகே, வெக்டார் 3 மூவ், நான் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுங்கிற கோடு இது. transform dot right into x plus transform dot forward z. ஓகே, உங்களுக்கு நிறைய பேருக்கு குழப்பம் வரும், என்ன z யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ இது வந்து ஒரு 3D கேம். 3Dயில் பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் உங்களுக்கு பெயிண்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன். இது எக்ஸு, இது ஒய், சாரி y, இது x and இதுதான் z. ஓகேங்களா? z ஆக்சிஸ், இது x, இது y, இது z.
இப்போது நீங்கள் வந்து இதை 3 டைமென்ஷனலாக பார்க்குறீங்கன்னா 3Dயில் பார்க்கும்போது z வந்து ஃபார்வர்ட் வெக்டாராக இருக்கும். முன்னாடி பின்னாடி போகணுன்னா நீங்கள் z யூஸ் பண்ணணும். லெஃப்ட் ரைட்டு போகணுன்னா நீங்கள் வந்து x யூஸ் பண்ணணும். மேலே கீழே போகிறீங்கன்னா நீங்கள் y யூஸ் பண்ணணும். இதுதான் 3D கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் இப்போது எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரைட்டுன்னு கொடுத்தேன்னா ரைட்டுனா எக்ஸை மென்ஷன் பண்ணுது. அப்போது வேல்யூ எப்படி இருக்கும்னா 1, 0, 0 வெக்டார் 3. ஸோ வேல்யூவை இப்படி தான் இது கால்குலேட் பண்ணிக்கும். இது வந்து ரைட்டு. சிமிலர்லி நான் வந்து ஃபார்வேர்டு கொடுக்குறேன். ஃபார்வேர்டுனா ஓகே பென்சில் இப்படி தான் கிடந்தது, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபார்வேர்ட் கொடுக்குறேன்னா அதே வெக்டார் வேல்யூ 0, 0, 1 அவ்வளோதான். இந்த வேல்யூவில் மல்டிப்ளை ஆகும். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ஃபார்வர்டுன்னு கொடுக்கும்போது அந்த வெக்டார் வேல்யூ ஜியோட மல்டிப்ளை ஆகுது. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரைட் கொடுக்குன்னா அதே வெக்டார் வேல்யூ எக்ஸோட மல்டிப்ளை ஆகுது. இது மல்டிப்ளை ஆன கொடுக்குற வேல்யூ தான் எனக்கு வெக்டாராக மூவில் ஸ்டோர் ஆகுது. ஸோ எனக்கு ஒரு கோஆர்டினேட் கிடச்சிருச்சு. நான் எவ்வளோ தூரம் மூவ் பண்ண போகிறேங்கிற கோஆர்டினேட் கிடச்சிருச்சு எனக்கு. அடுத்தது கண்ட்ரோலர் டாட் மூவ். ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன். கண்ட்ரோலர்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல மேலே, பப்ளிக் கேரக்டர் கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலர் வேரியபிளை கொடுத்து நான் அதில் மூவ், அதில் ஒரு ஃபங்க்ஷன் மூவ்னு இருக்குது, அதை நான் ஆக்சஸ் மூவோட ஆக்சஸ் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, ஒரு வெக்டார் வேல்யூ இருக்குது. அந்த வெக்டார் வேல்யூ தான் நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். என்ன வெக்டார் வேல்யூனா மூவ். ஆல்ரெடி அது ஒரு வெக்டார் வேல்யூ தான். ஆனால் அது என்ன ஸ்பீடில் மூவ் ஆகணும்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் ஸ்பீடு நம்ம வந்து ட்வீக் பண்ணலாம். எவ்வளோ வேகமாக போகிறான், எவ்வளோ வேகமாக போகக்கூடாது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்பீட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைம் டாட் டெல்டா டைம். ஆல்ரெடி மென்ஷன் சொன்னது தான். நான் வந்து ஒரு ஃப்ரேமுக்கு இன்ஸ்டண்ட்டாக போகாமல் கிராஜுவலாக போகிறதுக்காக மட்டும்தான் டைம் டாட் டெல்டா டைம். ஆல்வேஸ் யூஸ் டைம் டாட் டெல்டா டைம். அந்த இன்ஸ்டண்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்காது, பிளேயர்ஸ்க்கு கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்காது, நீட்டாக இருக்கும் டைம் டாட் டெல்டா டைம். நெக்ஸ்ட்டு velocity dot y is equal to gravity plus is equal to gravity into time dot delta time. okay va controller dot move velocity into time dot delta time. ஓகேவா? அவ்வளோதாங்க. இது வந்து நான் கிராவிட்டிக்காக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஜம்ப் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதில் வந்து இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி. இப்போ என்ன நடக்குதுன்னா, மூவ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் மூவ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கோட் செக் பண்ணும், வெலாசிட்டியோட வேல்யூவை அப்ளை பண்ணும். ஒயில் வந்து கிராவிட்டி அப்ளை பண்ணுறதுனால இவன் மேலே எங்கேயாவது இருந்தாலும் கூட ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவன் கீழே வந்துடுவான்னு. இதே நான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தேன்னா அவன் கடைசி வரைக்கும் மேலேயே தான் இருப்பான். புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த கிராவிட்டி அப்ளை பண்ணுறோம். அதை வந்து டைம் டாட் டெல்டா டைம் இன்ஸ்டண்ட்டாக நடக்காமல் கிராஜுவலாக நடக்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கோட். நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஓப்பன். ஓகே சரி, ஓகே. இங்கே ஸ்பீட் இருக்குது, 12 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேரக்டர் கண்ட்ரோலர் நம்ம பப்ளிக்னு சேவ் பண்ணோம் இல்லையா? இந்த கேரக்டர் கண்ட்ரோலர் எடுத்து அப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் ப்ளே. லா லா முடிஞ்சுதுங்க, பண்ணியாச்சு. உங்கள் கேரக்டர் நடக்குங்க இப்போ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் பண்ணிட்டீங்க. சிம்பிள். கொஞ்சம் கான்செப்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூனிட்டி மேனுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது மேனுவல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்னத்தெல்லாம் அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு. அந்த மேனுவல் தான் நமக்கு ஒரு பைபிள் மாதிரி. டெவலப்பர்ஸ்க்கு எப்போவுமே மேனுவல் இஸ் அ பைபிள். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, யூனிட்டி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியாதப்போ கண்டிப்பாக போய் மேனுவலை செக் பண்ணுங்கள், கொஞ்சம் டுட்டோரியல்ஸ் பாருங்கள், அதை பற்றி கொஞ்சம் நல்லா கிளாரிஃபையாக தெரிஞ்சுக்கோங்க. மக்கை படிக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நோட் மக்கு ஃபங்க்ஷனை வந்து மக்கெல்லாம் அடிக்காதீங்க. இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் பண்ண மெத்தடு ஒரு மெத்தட், இது மாதிரி 1000 மெத்தட் இருக்குது. 1000 லட்சம் எவ்வளோ மெத்தட் வேணா இருக்குது. எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. அவங்க அதுக்கு மாதிரி பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, இது வந்து கொஞ்சம் பெருசு.
ஃபீல்டு ரொம்ப பெருசுனால நிறைய பேத்துக்கு நிறைய விதமாக பண்ணுவாங்க. அதனால் கான்செப்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் இட். நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? முடிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு? ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டேர்னிங் சிஸ்டம், நம்ம பாடி திரும்புதுன்னா அது எப்படி அந்த வர்ச்சுவல் வேர்ல்டு எப்படி திரும்புது, அது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன கான்செப்ட்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன்னா ஓவராலாக ஒரு என் டே ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு நம்ம ப்ராஜெக்டை பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான கேம் மாதிரியே இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன். சின்ன ஸ்டெப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய கேமுக்கு இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து நீங்களே அப்ளை பண்ணிங்கனாலே அதுவே போதும். கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். கான்செப்டை எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கேம்ஸை டைசெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே இப்போ ஒரு மூவ்மெண்ட் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், மூவ்மெண்ட் எப்படி நடக்குது, அப்புறம் எப்படி இந்த ஷூட்டிங் மெக்கானிக்ஸ் நடக்குது, ரீகாயில்னா என்ன, ஏன் ரீகாயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எதுக்காக வந்து இன்வென்ட்ரி சிஸ்டம் பண்ணுறாங்க, எப்படி இன்வென்ட்ரி சிஸ்டம் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு கேம் நீங்கள் பண்ண போகிறீங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் என் கேமில் இருக்கணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த டியூட்டோரியல் சீரிஸ் நம்ம மூவ்மெண்ட் பார்த்தோம்ல, நெக்ஸ்ட் டியூட்டோரியல் சீரிஸில் மூவ்மெண்ட் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன? கன் மெக்கானிக்ஸ். கன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம், கன் பிளேஸ் பண்ணுறோம், நல்லா அப்படி சுடுறோம். ஓகேங்களா? இது மட்டும் தான் அடுத்த வெப் சீரிஸில் பார்க்கலாம். Thanks a lot and subscribe. தமிழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.